பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க. ஸ்டீஃபன் ஜோசப் ஸ்டீஃபன் பிரதருங்களா? ஆமாங்க. அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் முன்னேற்ற இயக்கம். ஹலோ, சொல்லுங்க பிரதர், கேட்டிருக்கேன். நீங்க என்னவா இருக்கீங்க பிரதர்? நீங்க முதல்ல எங்கிருந்து பேசுறீங்க பிரதர்? நான் அட்வான்ஸ் மெசஞ்சர் சொல்லிட்டு யூடியூப் அனுப்பிச்சிருக்கேன் பிரதர். ஓகே பிரதர். சரி, ஒரு போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கீங்க. ஆமா பிரதர். அது சம்மந்தமா தான் கேட்கலான்னு. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் கூப்பிடுறாங்க, யார் கேட்கறாங்க தெரிய மாட்டேங்குது. அது கேட்கலாம்டா, கோச்சுக்காதீங்க. சொல்லுங்க பிரதர். இந்த இயக்கம் இதுக்கு முன்னாடி வேற போராட்டம் எதனா நடத்திருக்கீங்களா? அது நிறைய போராட்டம் நடத்திருக்கீங்க. எவ்வளவு நாள் ஆகுது? 2008 இருந்து இந்த இயக்கத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். சரி சரிங்க. எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். நிறைய காரியங்கள் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். சந்தோஷம் இருக்கிறோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு சட்டத்துல என்ன ரைட்ஸ் இருக்குதோ அதை நம்ம பெற்றுட்டு நம்ம போராடி மேற்கொண்டிருக்கிறோம். கட்டாயமா. இன்னைக்கு நிறைய பேர் இல்ல. அது நம்ம ஜபத்துல வச்சிடலாம், ஆண்டவர் செய்வாரு. ஆபிரகாம் அவனுக்கு பெரிய ஜாதி ஆக்குன்னு அழைச்சிருந்தாலும் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு ஆபிரகாம். என்னன்னா, நீ மட்டும் சுத்தி திரியோ அந்த தேசத்தை உனக்கு தருவேன்னாரு. ஜபத்தோடு நம்ம எடுத்துட்டா மாத்திரம் எதையும் சாதிச்சு முடியாதுல்ல. ஆமா. கட்டடம் கட்டுவாருன்னா நாம கொத்தாரு வச்சுதான் ஆகணும். ஆமா. ராத்திரி ஜபத்தையே போட கூடாதுல்ல. பண்ணி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் தானே. ஆமா, கட்டாயமா. சொல்லுங்க பிரதர். சரி, சந்தோஷம் பிரதர். ஆனா இந்த போராட்டம் எதுக்காக பண்றீங்க பிரதர்? இந்த போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ கிறிஸ்தவர்கள் மேல யாரு என்ன வழக்கு கொடுத்தாலும் டக்குன்னு போட்டுடுறாங்க. ஒண்ணு, இப்போ அவர் டிராக்ஸ் தான் கொடுத்துருப்பாரு, கட்டாயம் மதம் மாற்றுறாருன்னு உள்ள போடுறாங்க. ஆமா, அது நிறைய நடக்குது. இந்த மாதிரி இது பார்க்கும்போது ஜான் ஜெபராஜுடைய பர்சனல் மேட்டர் இது. குடும்பத்துல 6 விஷயம் நடக்குது. அந்த மேட்டரை கொண்டு தேவையில்லாத ஒண்ணு போட்டு பாலியல் சம்பந்தப்பட்டாருன்னு இழுத்து உள்ள போடுறாங்க. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உண்மையா இருந்தா அது சட்டத்தின்படி அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். அது குற்றவாளியே இல்லாத போய் குற்றம் சுமத்துறது அது எது விதத்துல நியாயம்? இன்னொன்னு, எல்லா கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு சிறுவர் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம். சிறுவர் ஊழியங்கள் நடக்குது. ஆமா. இன்னைக்கு வேற ஒரு தரப்பினர் சிறுவர் ஊழியத்துல இருக்கும்போது பாஸ்டர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னு எதிரிகள் கூட நம்மள அதை வச்சு இந்த போஸ்கோங்கிறத பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா, RSS பிஜேபி வேலையா தானே அது. அப்படின் போது நாம இதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையா ஒரு விஷயத்த நம்ம பேசுறது நல்லது தானே. கரெக்ட் தான் பிரதர். இருந்தாலும் ஜான் ஜெபராஜ் நீங்க அவருக்கு ஆர்ப்பாட்டம் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, அது தேவையற்றதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எந்த தரப்புலன்னு பேசுறீங்க? இல்ல, ஜான் ஜெபராஜுக்கு மட்டும் அவர் மட்டும் கிறிஸ்தவர், அப்போ அவங்க மனைவி கிறிஸ்தவங்க இல்லையா? அதான் கேக்குற சகோ. நீங்க அவங்க மனைவியுடைய தரப்புல ஆதரவுல பேசுறீங்களா? நான் பொதுவாக பேசுறேன் பிரதர். பாதிக்கு இப்போ உங்க விஷயத்துக்கு வர மனைவி கிறிஸ்டின் தானே. நம்ம வேதத்தின்படி பேசலாமா, சட்டத்தின்படி பேசலாமா? ரெண்டுத்தையும். யூடியூப் சேனல் வந்ததுதான் சட்டமே. ரைட், ஓகே. வேதத்தின்படி கணவன் தவறு செய்தால் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தின் பிரகாரம் யாரு சொல்றீங்க? இப்போ ஒரு மனைவி கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா. இருவரில் ஒருவர் தப்பு செஞ்சாங்க. நமக்கு பைபிள் என்ன சொல்லுங்க? பைபிள் என்ன சொல்றதுன்னா, மார்க் 10:11 தெளிவா சொல்லுது. எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு இருக்கு. சரி, இந்த வருஷம் அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ ஜான் ஜெபராஜ் இடறி போயிட்டார். உங்க பாயிண்டின் படி சொல்றேன், வசனத்தின்படி வந்துருவோம். எவனால ஒருவனுக்கு இடல் உருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த சிறியாருக்கு ஒரு இடல் உண்டாக்கினால் அவன் எந்திரக்கலை கட்டி சமுத்திரத்துல போடுங்கிறாரு. நல்லா பேசி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்ற பிறகு பல பிரச்சனைகள் வருது. அதுல கருத்து வேறுபாடு வருது. அதுல பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா சண்டைக்காரோடு குடியிருப்பது காட்டிலும் வீட்டில் மூலையில குடியிருப்பது நலம்னு பிரசங்கி சொல்றாரு. இல்ல, மூலையில ஒரு பட்டம் இருக்கட்டும். அவர் போய் 3 குடியிருந்துட்டாரு. யாரு? ஜான் ஜெபராஜ். 3 ஜான் ஜெபராஜ் மட்டும் கைது பண்ணல, அவருடைய கள்ளக்காதலியோட சேர்த்து தான் கைது பண்ணிருக்காங்க. கள்ளக்காதலி வெளியே தான் இருக்குது. ஆமா, விசாரணையில தான் இருக்காங்க. வெளியே இருக்காங்க, அவங்களும் விசாரணையில தான் இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, சிறுமி பலாத்காரத்துக்கு உண்டான பிரச்சனையா இல்ல அவர் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்கிறாருங்கிறது பிரச்சனையா? இதுதான் மேட்டர். எல்லாமே பிரச்சனைங்க. இல்ல, எல்லாமே பிரச்சனை தான். சிறுமியோட இது பண்ணாங்கன்னா, சிறுமி ஜான் ஜெபராஜ் மட்டும் கொடுக்கல. புகார் நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறோம். இல்ல கொடுத்துருக்கணும். இவன் என் வீட்டுக்காரன் நான் இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை வச்சிருக்கான், இது எனக்கு வேலை தெரியுது, என் புருஷன் எனக்கு மீட்டு கொடுன்னு நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். சட்டத்தின்படி போறதா இருந்தா. இல்ல சார், கம்ப்ளைண்ட் அதான் விவாகரத்துக்கு போயிட்டாங்கல்ல. அப்புறம் இதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையா? அது கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம்.
ஆமா, விவாகரத்துக்கு போயிட்டாங்க. ஐயா அது வந்து கோர்ட்டு பாத்துக்குங்கய்யா. அது இப்ப விவாகரத்து அந்த மேட்டரை இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. சரி. ஏன்னா அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. இப்ப ஸ்டில் என்ன இருக்கு, நீங்க என்ன புகார் கொடுத்துருக்கீங்க? ஜான் ஜெபராஜன் சின்ன பிள்ளையை பாலியல் பண்ணாருன்னு கொடுத்துருக்கீங்க. அதை வந்து ஏற்கனவே 11 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்குது. அப்புறம் வீட்டுக்கு அனுப்புனீங்க. ஏன் அந்த விசாரணை அன்னைக்கே முடிக்கல? அப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது ஒருத்தனை வந்து ஏற்றுக்கீங்க, மன்னிச்சுங்க, விட்டுக்குவீங்க. அவங்க உங்களுக்கு பிரோஜனப்படணும்னா தூக்கி தெருவில் போடுவீங்களா? தூக்கி செவுத்துல அடிப்பாங்களா? இல்ல, இந்த வழக்குல மிகப்பெரிய திருப்பமே என்னன்னா, ஜான் ஜெபராஜுடைய மச்சான் கைதாயிருக்காரு. ஆமா, மச்சான காப்பாற்ற போயிருக்காரு. சிக்க விடும் போது அவர் ஏற்கனவே ஒரு காரணத்துல அப்படித்தானே சொல்றாரு. இப்போ ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த இயக்கம் வந்து ஜான் ஜெபராஜுக்கான இயக்கம் அல்ல. பிரச்சனைக்காக உருவாக்குன இயக்கம் இல்ல. இது வந்து கிறிஸ்துவ மக்கள் நலனுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இல்ல நல்ல இயக்கம். அதனாலதான் சொல்றேன், நீங்க சொல்றது பேசுறது எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் வந்து இந்த விஷயத்துல வந்து நம்மளுடைய இயக்கத்துக்கு வந்து அது பாதிப்பு ஏற்பட்டதா? பிரதர், இப்ப சகோதரன் தப்பு பண்ணிட்டான். இன்னைக்கு ஜான் ஜெபராஜ் தூரமா வச்சு பாக்குறோம். உங்க வீட்டுல ஒரு அண்ணனோ தம்பி இந்த மாதிரி தப்புல சிக்கிட்டானா வெளியே எடுப்பீங்களா, அப்படி விட்டுருப்பீங்களா? இல்ல, இந்த மாதிரி விஷயத்துல வந்து அது எடுக்க போது அது சட்டப்பூர்வமா பண்ண போறோம் இல்ல. அதனால அவரு கூட்டிட்டு வந்து திருப்பி நீ தான் வந்து பாஸ்டர், நீ தான் ரெவரண்ட், நீ தான் பிஷப், நீ தான் வந்து துதி ஆராதனை நடத்துற லீடர்னு சொல்ல முடியுமா? அது இல்லாத உங்க போஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ ஆராதனை வீரன் போட்டிருக்கீங்க, தம்பி ஜான் ஜெபராஜன் போட்டிருக்கீங்க. இதுல என்ன தவறு நினைக்கிறீங்க? இல்ல, தம்பினா அவர் பாஸ்டர் தானே அவரு. இப்போ நான் வந்து கிறிஸ்துவுக்குள் நமக்கு எது பதில் நம்ம பாஸ்டர்னே முதல்ல சொல்லக்கூடாது, சகோதரன் தானே சொல்லணும். அப்புறம் எதுக்கு அவர் பாஸ்டருக்கு போய் அவர் என்னைக்குமே நான் சகோதரன் சொன்னது இல்லையே. மோகன் சிலாசர் இன்ன வரையிலும் அவர் சகோதரர் தான் சொல்றாரு. யாரு? மோகன் சிலாசர் பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப்னு எதுவுமே போட்டதே கிடையாது. மோகன் சிலாசர் ரொம்ப நல்ல பாஸ்டர். நான் எந்த இதுல வந்து பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் தான் சொல்லுவேன். சொல்றேன் கேளுங்க, மோகன் சி ரொம்ப நல்லவரு, சொத்தே சேர்த்தக்கூடாதுன்னு அவரு. இல்ல மோகன் சி நல்லவர் நான் சொல்லவே மாட்டேன். எந்த காலத்துலயும் பரிசுத்த பூமியில ஒரு ஆகப்பட்ட சொத்தை சேர்த்து வச்சுக்கிறாரு. ஒரு கேள்வி, பிள்ளையே இல்லாதவருக்கு அவ்வளவு சொத்து ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறேன்னு கேக்குறான், அதுக்கு பதில் இல்ல. மோகன் சி விட்டுருங்க, அவர் வேற சப்ஜெக்ட், அவர் நான் பேச வரல. எனக்கு மோகன்சியோ சாம் ஜெபத்திரியோ இல்ல அவர் சம்மந்தப்பட்டவங்களோ ஹாரி கோம்ஸோ அது இங்க பேச்சு இல்லை. அவங்க வேலையை செய்யறாங்க, அவங்க ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவர் ஊழியம் செய்யறாரு, கர்த்தர் கொடுக்குறாரு. அவர் நன்மை பண்ணா அவர் அனுபவிக்கிறாரு, தீமை பண்ணா அவர் பாத்துக்கிறாரு. இப்ப நம்ம தம்பின்னு சொல்றது ஒரு அன்பு நிமித்தம் தம்பின்னு சொல்றோம். கூட பிறந்தவங்க தம்பின்னு சொல்லணும் இல்லையே. ஒரே அது விமர்சனம் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு பாஸ்டர் போயிட்டு தம்பின்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரே என்னை தம்பின்னு தான் கூப்பிடுங்க, அவரே கூப்பிட்டா தம்பி ஜான் அப்படின்னா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், நீங்க பர்சனலா வந்து தம்பின்னு போடுறது வேற. ஒரு பப்ளிக்ல ஒரு நோட்டீஸ் போடு, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அரெஸ்ட்னா வந்து சோசியல் மீடியாலும் சரி எல்லா மீடியாலும் வர்றது, பத்திரிகையிலும் வர்றதெல்லாம் அப்படிதான் வருது. பாஸ்டர் பிரபல மத போதகன் தான் வருது. தம்பி ஜான் ஜெபராஜின் கைதானார்னு சொல்லவே இல்லையே. அப்படியா? இப்ப வந்து மத போதகர்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அது நோட்டீஸ்ல அவரை வந்து இழிவுபடுத்துற, ஒருவேளை நீங்க ஆதரவு தரீங்களா இல்ல வந்து அவரை வந்து விமர்சனம் பண்றீங்களான்னு தெரியல, தம்பின்னு போட்டுது. அதனாலதான் கேட்டேன் நான். இது ஒரு விமர்சனத்துக்குள்ள போகிறது இல்ல, நாங்க யதார்த்தமா பேசியிருக்கோம், யதார்த்தமா போட்டோம். தம்பி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அன்பு நிமித்தம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நேற்று ஒருத்தர் செய்தியாளர் சரியா சொன்னாரு, அவங்க வந்து பணத்துக்காகவோ இல்ல அரசியல் வளர்ச்சிக்காகவோ அல்ல, அன்பு நிமித்தம் பண்ற ஆர்ப்பாட்டம்னு தெளிவா தெரியுது, எங்களை யாரும் தூண்டி விடல. அது இன்னொன்று ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு செய்தியில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஜெபராஜுக்கும் இந்த அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் திருச்சபை போதகர், ஊழியக்காரர். பல வந்து இன்னைக்கு அநேகர் இந்த வந்து நம்ம பேசும்போது செய்தி போடும் போது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க 20 பேர் தான். ஆனா 600 பேர் அதை பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 680 பேர் 85% பேர் வந்து கண்டிப்பா செய்யணும், நமக்கு தேவை, இப்படி ஊழியர் அவசியம், இது திட்டமிடப்பட்டது, எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு தான் வருது. இப்ப காவல்துறையே வந்து அன்னைக்கு பேசும்போது ஆமா 2 தரப்பும் போடுறாங்க, அதை பார்த்துட்டு தான் வந்தோம், 2 தரப்பு போடுறாங்க, நாங்களும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம், விசாரிச்சுட்டு தான் இருக்கிறோம், இன்னும் விசாரணையில தான் போயிட்டு இருக்குது. அவங்களே இன்னும் வந்து விசாரணை பண்ணிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன்ல போயிடும் போட்டாச்சு. எஃப்ஐஆர் வந்து எப்போதுமே போஸ்கோக்கு எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரிப்பாங்க. காவல்துறை சில விஷயத்த வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும்னு தன்மைக்கு ஏற்றபடி செய்வாங்க, இல்ல புடிச்சு வந்து உட்கார வச்சு எஃப்ஐஆர் போடுவாங்க. முகாந்திரம் இல்லாம வந்து எஃப்ஐஆர் போட முடியாது இல்ல, எந்த ஒரு எவிடன்ஸ் கொண்டு கொடுத்தீங்கன்னா போஸ்கோ முதல்ல வந்து யார் சொன்னாலும் எஃப்ஐஆர் போட்டு போக்சோல போடுறாங்களா வந்து விசாரணை பண்ணி தான் போடுவாங்க. வந்து ஜாமீன் அப்ளை பண்றாரு, முன்ஜாமீன் அப்ளை பண்றாரு, ஏபி கிடைக்கவே இல்லை அவருக்கு. அவருக்கு முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த சம்மன் அனுப்புனப்ப அவர் போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்ல. இன்னொன்னு இப்ப சந்தேகத்தை ஏன் ஏற்படுத்துதுன்னா, ஏற்கனவே 11 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேஸை திரும்பி ஏன் வழக்க விசாரிக்காம விட்டீங்க?
அப்ப நியாயமா இருக்கிற காவல்துறை சரியான ஆளா இருந்தா, சட்டத்தை பாதுகாக்கிறவங்களா இருந்தா அன்னைக்கு கையில கிடைச்சப்ப ரிமாண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? இல்ல எடுத்ததுமே ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. விசாரணை பண்ணிட்டு நடந்ததா இல்லையான்னு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து காவல்துறை வந்து பண்ணும். அதனால 100% வந்து காவல்துறை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. யாருக்கு துணை நீங்க சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு அக்ரன்ஸ் நடந்திருக்குதுன்னா உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு, விசாரிச்சிட்டீங்க, அன்னைக்கே போடுங்க. அப்ப நீங்க ஏதாவது உங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க வந்து அந்த தப்பை ஊக்குவிக்கிறீங்களான்னு அவங்களையும் சேர்த்து நீங்க பிளேம் பண்ணி உள்ள போட்டுருக்கணும். அப்படின்னா வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் போட்ட பிறகு திரும்பி வந்து அது முடிக்கிற நேரம் பார்த்து மியூச்சுவல் டைவர்ஸ் வெளியே நேரம் பார்த்து நீங்க இந்த கேஸ் போட்டு நீங்க போயிட்டீங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? இப்போ உங்க தம்பியும் சேர்ந்துல உள்ளாக்குறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் பண்ணல, இந்த மச்சானுக்கு பங்கு இருக்குது, பங்கு இருக்குன்னு கூட அவர் சொல்லல. அது அந்த சம்பவம் கூட ஏன் அவரை கைது பண்ணாங்கன்னு வரல. தொடர்பு இருக்குன்னு தான் அவர் மூடாமரமா தான் பேசுறாங்களே தவிர என்ன நடந்துச்சு தொடர்புக்கு யார் சொல்றது? ஹலோ, இல்ல தொடர்பு இருக்கு, மச்சானுக்கும் தொடர்பு இருக்குன்னு யார் சொல்றது? வழக்குல தொடர்பு இருக்குதுன்னு சொல்றதுனால தான் அவங்க மைத்துனரை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இருக்குல்ல, பாதிக்கப்பட்டது யாரு? சம்பவம் அது பண்ணது யாரு? அவர் வந்து சம்மன் கொடுத்து உள்ள வந்து இதுல வந்து ஜான் ஜபராஜ் எந்த இதுவும் பண்ணல, ஜான் ஜபராஜ் எந்த இதுவும் பண்ணல, இவர் பெனட் மட்டும் தான் பண்ணாரு. ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம்னா நாங்க வந்து பண்ணாம இருக்க போறது இல்ல, அது நீதிமன்றம் பாத்துக்கிட்டோம். இல்ல ஆர்ப்பாட்டம் வந்து காவல்துறை அனுமதி பெற்று தான் பண்ணணும். அனுமதி பெறலன்னா காவல்துறை நடவடிக்கை வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது எல்லா ஆர்ப்பாட்டத்தும் காவல்துறை சின்ன ஆர்ப்பாட்டம் வச்சா கூட அனுமதி கொடுக்க மாட்டான், அது வேற விஷயம். அவனுக்கு வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போக கூடாதுங்கிறது அவங்க நோக்கமா இருக்கும். இல்ல எல்லா ஆர்ப்பாட்டமும் மேக்சிமம் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்து தான் அதுக்குன்னு ஆர்ப்பாட்டத்துக்குன்னு வந்து காவல்துறைக்குன்னு ஒரு விதிமுறை எல்லாம் இருக்கு. திடீர்னு போயிட்டு நாளைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு இன்னைக்கு போய் லெட்டர் கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க. யோசிக்கிற காவல்துறை வந்து நல்லதோ தீமையோ ஒரு அனுமதி கடிதம் கொடுக்குறேன், நீ அதை வாங்குறதுக்கு ஏன் யோசிக்கிற? அந்த அனுமதி கடிதம் கூட 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும். சொல்லுங்க, பண்ணலாமா? நான் வந்து கொடுக்குறேன். அனுமதி கடிதம் கூட ஒரு போராட்டம் நடத்தினா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து காவல்துறையில கொடுக்கணும். 3 நாளைக்கு முன்னாடி கூட கொடுத்தா கூட அவங்க கொடுத்தாங்க, இல்ல ஏத்துக்க மாட்டாங்க. அது அந்த காலம். நான் வந்து போன மாசம் ஒரு வீர வணக்க பொதுக்கூட்டம் வச்சிருந்தேன், 15 நாளைக்கு 1 மாசம் முன்னாடி கொடுத்தேன். நீ எப்ப எனக்கு மறுப்பு கடிதம் கொடுத்த? எப்ப கொடுத்துருக்கணும் நியாயமா? எனக்கு 4-5 நாளைக்கு முன்னாடி நீ கொடுத்துருக்கணும். எனக்கு எதிர் தரப்புக்கும் வந்து நீங்க மறுக்கிறதுடைய செய்தி சொன்னா என்னுடைய உரிமைக்காக நீதிமன்றத்துக்கு போறதுக்கான டைம் கொடுத்து நீங்க போட்டிருக்கணும். நீங்க எப்ப கொடுத்தீங்க? நாளைக்கு போராட்டம் நடக்கும்போது இன்னைக்கு முன்னாடி வந்து மறுப்பு கடிதம் கொடுக்குறீங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? என்ன சொன்னாலும் சிறுபான்மை கேட்டுக்கோம்னு அர்த்தமா? இது வந்து ஒருத்தர் பிரச்சனைனா எல்லா விஷயத்துலயும் வந்து காவல்துறை சரியா போயிட்டு இருந்துச்சுன்னா காவல்துறை மேல யாருக்கும் சந்தேகம் வராது. நீங்க எல்லா விஷயத்தையும் இப்படிதான் பண்றீங்க. சரி, இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, ஆமா, அதுதான் நான் சொல்றேன். நீங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்க இத்தனை சொலக்கம் காட்டலையே. அவனை போய் விசாரணை போய் பிடிச்சிட்டு வந்தீங்களா? அவனை போய் தேடி கண்டுபிடிச்சிங்களா? சொல்லுங்க. அப்ப நீ வந்து ஜான் ஜெபராஜ் 3 படம் போட்டு தேட வேண்டிய அவசியமே என்ன? அவன் திருடுனா? இல்ல அது அந்த வழக்குன்றது வேற. இது வந்து மதம் சார்ந்த வழக்கு. போஸ்கோனால ரைட், ஓகே, போஸ்கோ சார்ந்த வழக்கு. அதுக்காக நம்ம யோசிக்கிறோம், பேசுறோம். அதெல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா நம்ம யாரும் எந்த வாதாடுறப்ப இல்ல, அது ப்ரூஃப் ஆகி போச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தப்பு பண்ணாருன்னா வந்து அதுக்கு தண்டனை வந்து நீதிமன்றம் கொடுக்க போகுது. அவருக்காக நம்ம ஏன் வந்து உங்களுடைய இயக்கத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஆயிட்டு நாளைக்கு வந்து இந்த இயக்கத்துக்கு மேல என்ன நம்பிக்கை வரும்? ஜான் ஜெபராஜ் வந்து எப்படியாப்பட்ட ஆளுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க வச்சுக்கீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டாலும் பண்ணலினாலும் நாங்க சகோதரன் அடிப்படையில வருவோம், விசாரிப்போம். அது வேற அது வந்து லீகலா வந்து அட்வொகேட் இருக்காங்க, அவங்க போயிட்டு வந்து ஒரு நிரபராதிக்கோ குற்றவாதிக்கோ ஆஜராவது வந்து இது வழக்கறிஞருடைய காரியம். அது சரி, ஒரு இயக்கம் வச்சுட்டு வந்து நம்ம போயிட்டு ஒரு எல்லாருக்குமே தெரியும் ஜான் ஜெபராஜ் எப்படியாப்பட்ட ஆளுன்னு. விட்டுறலாங்களா? இல்ல அவர் வந்து இது மட்டும் கிடையாது, பெண்கள் விஷயத்துல மட்டும் இல்ல, அவர் நிறைய பேரும் மிரட்டி இருக்கிறாரு. 2023 இதே அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வேளச்சேரியில இருக்கு. அங்க நடந்த மீட்டிங்ல வந்து ஆளை கூட்டு வந்து கொலை பண்ற அளவுக்கு பண்ணாரு. அந்த வீடியோ வேணா உங்களுக்கு அனுப்பட்டுங்களா? அனுப்புங்க எல்லாம் தேவைதானே. ஒரு அமைப்பின் போது ஒரு ஊழியக்காரன்னா எப்படி பேசணும்? என்ன சொல்றாங்க, ஜான் ஜெபராஜ் வந்து நீங்க வந்து அதை நடத்தக்கூடாது, ஜான் ஜெபராஜ் குற்றவாளின்னா அதுக்கு உண்டான ஆதாரங்களை அனுப்புங்க, அதை நாங்களே பேசி பரிசீலனை பண்ணி என்ன பண்ணுமோ பண்றோம், அனுப்புங்க. இல்ல குற்றவாளி தான். இப்ப என்னையும் ஒரு கொலை என்னையும் என் தம்பியும் கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணாரு, பேசினது மிரட்டினது வீடியோஸ் இருந்தா தயவு செய்து அனுப்புங்க. என்கிட்ட இருக்கு, அனுப்புங்க, என்கிட்ட இருக்கு.
அவர் எத்தனையோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ வாலிபல் இது யூடியூப்ல வந்து அவர் விமர்சனம் பண்ண போட்டே இன்னைக்கு உன்னை தூக்கி வைக்கிறேன் பாக்குறியா, அண்ணா நகர் ஸ்டேஷன்ல வைக்கிட்டா, அங்க திருவான்மூர் ஸ்டேஷன்ல வச்சுட்டா, 24 மணி நேரம் எவ்வளவு பெரிய ஒரு தாதாவா உலவா வந்தவர் இவரு. நீங்க கேட்டிருப்பீங்க ஜான் ஜெபராஜ் வந்து இது மாதிரி குற்றவாளின்னு பப்ளிசிட்டி பண்ணுங்க. இல்ல பண்ணிதான் ஆகணும். இல்லையா அது வெளியிடுங்க. அப்போ ஒரு தவறான போதகர் நாட்டுக்கு அவசியம் இல்லையே. மீடியான்றது மூன்றாம் பார்வை உள்ள ஆளு. நீங்க கேமரா வச்சிருக்கிறவங்க மூன்றாம் நிலை இருக்கிற ஒரு பார்வையுடைய நெத்திக்கண் உடையவர் அனுப்புங்க. இருக்கு என்கிட்ட இருக்கு, பண்ணுங்க. நம்ம எவ்வளவோ எவிடன்ஸ். அவரு வந்து மிகப்பெரிய தாதா அவரு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து நீங்க சொல்ற ஒரு நாள் மாட்டுவாரு. அவரு மாட்டுறது அப்புறங்க, நீங்க உங்கள்ட்ட இருக்கிற ஆதாரத்தை அனுப்புங்க. நான் அனுப்புறேன். நிறுத்திங்க. அப்புறம் இயக்கம் என்ன பண்றேன்னு பாக்கலாம். ஏன் வெளியிட மாட்டேங்கிறீங்க? இப்பதான் நான் காவலி அதான் கேட்கறேன். ஆமா இந்த அன்னைக்கு இப்படி தப்பு பண்ணா, இந்த ரூம்ல இந்த மாதிரி பண்ணா, அந்த மாதிரி விஷயம் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, சில காரியம் இருக்குது. சோ நாங்க வச்சிருக்கிறோம், அதன் அடிப்படையில் நாங்க கைது பண்றோம். காவல்துறையே சொல்ல மாட்டேங்குதுங்க. இந்த இது கைது வந்து நியாயமானதுதான். இது நான் எதுக்கு சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன். எவ்வளவு போராடலாம் நம்ம, அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு. இன்னொன்று என்னன்னா, நீங்க நல்ல போராட்டம் பண்ண சொல்லலாம் வந்து மீடியால வரல. அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. நல்ல போராட்டம்ல நிறைய பண்ணிருக்கீங்க, அப்பெல்லாம் மீடியால வரல. நல்லது எவனுமே ஏத்துக்க மாட்டாங்க. இந்த ஜான் ஜெபராஜ் மாதிரி ஆட்களுக்காக போக சொல்லதான் வந்து மீடியா பப்ளிசிட்டியே ஆகுது. என்ன பண்றது? அதை நீங்களே பாத்துக்கங்க, நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஆமா, மக்கள் அது மாதிரி தான் இருக்காங்க. அது தெரிஞ்சுக்கங்க. அப்ப நான் என்ன செய்யட்டோம், நம்ம வந்து அவன் சகோதரன். அதுக்கு முன்னாடி அதுக்காக உள்ளே விட்டுற முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட். நீங்க தவறு பண்ணிட்டாலும் இல்ல, அது கரெக்ட் தான். தவறு வந்து எந்த மனுஷனும் வந்து எப்படி எந்த நிலைமையில எப்படி இருப்பாங்க சொல்லவே முடியாது. நீ பண்ணியா உள்ளேயே அட்ரா சாப்பிடான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதான் சரி பிரதர், நல்லது. உங்களோட ஆதாரத்தை அனுப்பி வைங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் சவுந்தரராஜன். எந்த ஊர் பிரதர் நீங்க? நான் இங்க ஆவடியில இருக்கேன். சென்னையில தான் இருக்கேன். சரி, ஓகே ஓகே ஓகே, நல்லது. இது சென்னையில எதனா போராட்டம் எதனா பண்ணிருக்கீங்களா? சென்னையில ஒரு முறை வந்து இதுக்கு வந்திருந்தேன், அந்த பைபிள் எரிப்பு கிழிச்சாங்க இல்லையா மதுரையில. இப்ப ரீசெண்டா இந்து மக்கள் கட்சியினுடைய இது பண்ண பைபிள் எல்லாம் கிழிச்சு எரிச்சு ரோட்ல போட்டு ஒரு பாஸ்டர் கூட ஒரு ஆலயத்துல தூக்கு போட்டு தொங்க விட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? நீங்க சொல்றது அது பழைய மாடல். ஆமா, அந்த ஷீபா அப்படிங்கிற ஒரு. ஆமா, இல்ல இப்ப ரீசெண்டா வந்து ஒரு இந்து மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பைபிள் போட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம், பண்ணியிருந்தோம். இவரோட கான்டாக்ட் இருக்குங்களா? கிறிஸ்துவ முன்னணி இயக்கம். யாரு நம்ம இவரு சரவணன். தெரியும், அவரை தெரியும். நம்ம சாமியஸ் தெரியும். அவங்க எல்லாம் ஜூனியர் பிரதர், நம்முடைய அமைப்புக்கு அவங்க எல்லாம் ஜூனியர். நாங்க 2008 வந்துட்டோம். இதெல்லாம் 2015 16 இப்ப ஆரம்பிச்ச வந்த இயக்கங்கள். ஜான் ஜெபராஜ் வழக்குல அவர் தான் பெரியர் அவர்களா? யாருங்க? சாமியஸ். இல்ல, சாமியஸ் அவங்க கூப்பிடல. சாமியஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. சாமியஸ் அவங்க ரிட்டர்ன் அனுப்பி விட்டாங்க. வழக்கறிஞை பார்வையில போய் ஏதாவது பார்த்து போகிறது செய்யலான்னு போயிருப்பாரு போல இருக்குது. அவங்க இருக்கிற தரப்புல அடிக்கடி வராது. ஜான் ஜெபராஜ் சம்பந்தப்பட்ட அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அவங்க உறவினர்களை யாரையுமே நாங்க பார்க்கல இன்னும். நாங்க பொதுநிலையா அது பண்ணிருக்கோம் கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு பார்வையில அதையும் சொல்லியிருக்கிறோம். நாங்க நல்ல ஒரு தவறு இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் வெள்ளிக்கிழமை எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க? சட்டம் தன் கடமையை செய்யுங்க, அதை நாங்கள் எக்காரத்தை கொண்டு தலையிட மாட்டோம். அது செய்யவும் கூடாது, அது எங்களுக்கு புறமானதுன்னு சொல்லியிருக்கிறோம். இல்லாத பட்சத்தில் நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். சத்தியம் டிவி பேட்டி கொடுத்துட்டு தான் வந்தாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நான் இதில் பார்த்தேன், தந்தி டிவியில் பார்த்தேன். அதனால வந்து இது கிறிஸ்தவ மக்களுக்கான ஒரு இயக்கம் தான். என்ன தெரியல அப்படிங்கிறதுக்காக அதை பண்றோம். நாளைக்கே கூட காவல்துறை வெளியிடலாம் இல்லையா? நாளைக்கே கூட இங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி வாக்குமூலம் அவரே கொடுத்தாரு, இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம், மேஜிஸ்ட்ரேட் சொல்லிட்டாரு. ஒருவேளை வந்து நம்ம உங்களுடைய இயக்கம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இந்த போராட்டத்தை கை எடுக்கிறீங்களா? இல்ல உள்நோக்கம் இல்லை. அப்படின்னா நிறைய போராட்டங்க எடுத்துருப்போமே. நமக்கெல்லாம் இந்த இயக்கத்தை வந்து சிறை அனுபவம் உள்ள இயக்கம் தானே. போராட்டம் வந்து ஒரு கஷ்ட மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு மனைவியோட வந்து நம்ம யாருமே நியாயப்படுத்தல பிரதர். அது வந்து தவறு தான். அது இப்ப அது பேசக்கூடிய நேரம் இல்லை பிரதர்.
வருத்தம். அப்ப எதுக்காக தான் போராட்டம் பண்றீங்க வந்து அப்போ? பெரிய வருத்தம் பிரதர். இது வந்து பொய்யா திணிக்க கூடாது. உனக்கும் புருஷனுக்கும் முன்னாடிக்கு 1000 பிரச்சனை இருக்கும்போது ஒரு தேவையில்லாம ஒரு வளர்ந்து வர்ற மனுஷனை போய் 1000 நிர்வாணத்தை மூடுறவங்க தான் கிறிஸ்தவங்களா இருக்கணும். ஒரே சரீரத்தின் நிர்வாணத்தை நம்ம வெளிப்படுத்தி காமிக்கிறது கிறிஸ்துவம் அல்ல. இப்போ சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு சூழ்நிலையில மனக்கசப்புகள் ஆயிடுவது. ஒரு சிறையில போய் உட்கார்ந்து பார்த்தா தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியுங்கய்யா. நம்மளா சிறைக்கு போனனால சொல்றோம். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா மாதிரி இன்னும் விரிசல் ஏற்படுத்துற மாதிரி நம்ம எதையுமே செஞ்சுக்க கூடாது. ஒரு மனுஷனுக்கு இது வந்து 1 இயரா நடந்துட்டு இருக்கு பிரச்சனை. இவர் பால் தினகரன் என்ன பண்ணாரு? ஐக்கியத்தில் தானே இருக்காரு ஜான் ஜெபராஜோட. அவர் கூப்பிட்டு 2 பேரையும் பால் தினகரன் வந்து இல்ல மோகன்சி வந்து பால் தினகரன் இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எங்கடா நம்ம போய் அங்க நின்னா நீதியே பேச மாட்டாங்க. நீதி பிரகாரம் பார்த்தா ஜான் ஜெபராஜ் மனைவி கூட்டிட்டு நம்மளை விட்டு நமக்கு வர வேண்டிய ஏதாவது போயிருமா அப்படின்னு பாக்குற சூழ்நிலை இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்களே தவிர கிறிஸ்துவத்தை தனக்காக வச்சிருக்கிறவங்க இருக்காங்களே தவிர நம்ம சொல்ல முடியுமா? அது வந்து அவங்களுடைய விருப்பம். பால் தங்கைய கூட கூப்பிட்டு ரீமா நீ வாமா, ஜான் நீயும் வா, 2 பேரும் உட்காருங்க பேசுங்க. அதாவது அந்நிய இடத்துல போயிட்டு நீதிக்காக நம்ம நிக்கிறது இவங்க பண்ணிருக்கலாமே, எதனா ஒரு சமாதானம் பண்ணிருக்கலாம். அதான் இப்ப நாங்க எங்களுடைய மாநில குழுவில் இப்போ உட்காந்து ஒரு 5 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். என்ன பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஏன் இது 2 பேர் இப்படி பண்ணி போட்டாங்க? இந்த பிரதரும் கொஞ்சம் ஜான் ஜெபராஜும் கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம், அவர் ஒய்ஃபே இறங்கி போயிருக்கலாம். அவரெல்லாம் இருக்கிறாங்களே, அவருக்கையாவது போன் பண்ணி சொல்லியாவது இந்த மாதிரி எங்க பிரச்சனை நடக்குது, இவர் இந்த மாதிரிலாம் செய்யறாரு, நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து ஏதாவது சொல்லுங்க, ஊழியம் கெட்டு போயிருந்து கொஞ்சம் அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாமே, அது மேல்மட்ட குழுவிலே முடிச்சிருந்திருக்கலாமே, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க வேண்டாமே. கண்டனம் தெரிவிக்கணும்னா பால் தங்கையா பால் தினகரனுக்கு தான் கண்டனம் தெரிவிக்கணும். அதான் பண்ணலாம் ஐயா. இன்னொன்னு சொல்றேன், கிறிஸ்தவம் வந்து யாரு தவறு செய்தாலும் இந்த இயக்கம் கூடாது. அதே கிறிஸ்தவத்துக்கு பாதிப்பு வந்தால் அது பாதிப்பு ஒரு நாளும் கிறிஸ்தவ வாலிபர் இயக்கம் பொறுத்து கொள்ளாது. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்துல கொண்டு போய் பிள்ளையார் சிலையை வைக்கிறான். அது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், திருச்செங்கோட்டுல. ஓகேங்களா? ஆனா அந்த விஷயத்துக்கு லோக்கல் பாஸ்டர்ஸே போய் அது போராடவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. சும்மா அந்த பாஸ்டர் போய் புகார் கொடுத்துருக்கிறாரு. அந்த புகாரை கூட போலீஸார் விசாரிக்கல. ஸோ இந்து முன்னணி அங்கே வந்து ஒரு ஏற்கனவே 30 வருஷம் நடந்துட்டு இருந்த ஆலயத்தை அதுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. ஒரு கூரையை பிரித்து அதை ஆல்டர் பண்ணுறதுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறான் பிள்ளையார் சிலையை. அப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த தகவல் தெரிஞ்சு அங்கே போய் எது கூட விசாரணை இல்லாமல் பயந்துட்டு எந்த ஃபெலோஷிப்பும் உள்ள வரலைங்க, எந்த அமைப்பும் வரல. யாரும் சொல்றாங்க, நாங்க போய் அங்க உட்காந்து இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் வந்து மெயின்லைன் சர்ச்சஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மெயின்லைன் சர்ச்சஸ் நம்ம என்னைக்குமே இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸே வர்றது இல்லையே. ஆமா, சரவணன் வந்து எவ்வளவு போராட்டம் நடத்திட்டு போயிட்டு வராரு. எவ்வளவு சரவணனால நமக்கு ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு போயிட்டாரு. சென்னிமலையில வந்து தேவையில்லாம தெரியாம சில விஷயம் பேசி இன்னும் 2-3 பிரச்சனை இருக்குது. இங்கெல்லாம் அவர் மேல அதிருப்தியாகி கிடக்குது மேற்கு மண்டலம்லாம். இன்னும் அவர் வரும்போது எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டாங்க, ஏதோ வழக்கு ஏதோ பண்ணுவார்னு நினைச்சு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்ப சுத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா சனிமலையெல்லாம் சர்ச்சை நடத்த முடியாத அளவுக்கு பண்ணி விட்டு போயிட்டாரு அவர் பண்ண ஒரு சின்ன வார்த்தையினால. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்தவனாலே ஈரோடு மாவட்டத்துல கோயம்புத்தூர் நாமக்கல் எல்லாம் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா எடுத்தோன்னே சென்னிமலை மேட்டர் தான் பேசுறான். எங்களுதே இப்ப மறுக்கப்பட்டுச்சுங்க. 10 வருஷமா நடந்துட்டு இருந்த நிகழ்ச்சி வந்து சிலுவையினுடைய 7 வார்த்தை தியானத்துன்னு சொல்லி வீர வணக்க பொது வச்சிருந்தோம் பப்ளிக்ல. நடு ரோட்ல வந்து ஓரமா போட்டு நடத்திட்டு இருந்தோம் 10 வருஷமா. அது சென்னிமலை காரணத்தை காட்டி நிறுத்திருக்காங்க. அதே நாங்க வழக்கு இப்ப தொடுத்துருக்கோம், பெடிஷன் போட்டிருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இது நம்ம இயக்கம் வந்து வருது பொதுவான இயக்கம், யாருக்காகலாம் நிக்க. 2வது பஞ்சாயத்து பேசுற இயக்கமும் இது கிடையாது. நமக்கு தேவையற்றது. இவன்கிட்ட ஏற்றி விட்டு அவன்கிட்ட வாங்குறது, அவன்கிட்ட ஏற்றி விட்டு இவன்ட்ட, இதெல்லாம் நமக்கு பிடிக்க சுத்தமா எனக்கு பிடிக்காது. சரிங்களா? அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா இந்த இயக்கத்தை வந்து இன்னும் மீடியா லெவல்ல பெரிய லெவல்ல எங்கேயா கொண்டு போயிருப்போம். நீங்களே சொல்றீங்க எத்தனையோ நல்ல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். நம்ம மக்கள் நம்மள ஒடுக்குனதே நிறையா. இப்போ நம்மளுடைய சந்தேகங்கள் வர்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம மக்கள் நாம இருக்கிற இயக்க அமைப்புகளை, அதாவது ஃபெலோஷிப்பே ஒரு இயக்கம் வளருதுன்னா காலை பிடிச்சி இழுக்கு தான் பாக்குறாங்க. ஆமா, இவங்க போராட்டம் நடத்துறாங்க. இந்து முன்னணியை வந்து நம்மள வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இவங்க பண்ணிடுவாங்க. அப்ப இப்படி இருக்கிறதுனால இப்ப நம்ம இந்த சிந்தனையிலையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது வருது. தவறா எடுத்துக்காது. இந்த சிந்தனையும் இப்ப நம்ம பங்காளியே கொஞ்சம் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு யோசனை வருது. இப்ப சாதாரண நம்ம போய் நம்ம பிரயாசப்பட்டு 50 பேர் கூட்டு போய் ரோட்ல போய் கொடி பிடிச்சி ஒரு நல்ல போராட்டம் நடத்துறதுக்கே வந்து அதை உடைக்கிறதுக்கு, அது நொறுக்கு அவன் கட்சிக்காரன் கொடி பிடிக்கிறான், இது கிறிஸ்தவத்துக்கு புறமானது இப்படி பேசி உடைச்சு தானும் செய்யறது இல்ல, ஒரு இயக்கம் வளர்றதையும் விடுறது இல்ல. இத்தனையும் தாண்டி 15-16 வருஷம் நாங்க ஆண்டோடைய பலத்துல வந்துட்டோம். அனுமதி கொடுத்துருக்காங்களா?
அனுமதி வந்து நீ கொடுக்குறேன்னு சொல்ல, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, வாங்கி வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நாளான்னைக்கு தான் சொல்லுவாங்க அனுமதி கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி. நாளைக்கு கொடுத்தா உண்டு, நாலு நாளைக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அப்படிதான் பண்ணுவாங்க பிரதருங்க. காவல்துறை இதுக்கு மாத்திரம் இல்ல. எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேல வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இது போட்டுட்டே இருக்கிறாங்க, நாங்க வரோம், என்ன தேதி என்ன டைம் அந்த இதெல்லாம் அனுப்ப சொல்றாங்க. நம்ம அந்த ஏரியா என்ன சொல்லுவாங்க, லொகேஷன் அனுப்ப சொல்றாங்க, அனுப்பிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் நிறைய வருது. ஆமா, இதுல பெங்களூரு, கோயம்புத்தூர், சாரி பெங்களூரு, மெட்ராஸ், மதுரை, நீலகிரி, அது அங்கங்க குழு குழுவா உட்காந்து நம்முடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இது அப்படி இது வரைக்கும் அதை கன்சிடர் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். நாங்களும் அது துருவி என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு நோண்டிக்கிட்டு நாங்களும் அமைப்புக்குள்ளேயும் பேசிட்டே தான் இருக்கிறோம். அநீதிக்கு நம்ம வந்து துணை நின்ற கூடாது இல்லைங்களா? பார்த்தா ஒரு அநீதிக்கு போற மாதிரி தானே இருக்குது. அப்படி தெரியல, நம்ம அந்த மாதிரி போக மாட்டோம். நாளைக்கே இது வந்து அநீதி, இது நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சா அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். இல்ல, ஜான் ஜபராஜ் பண்ணது வந்து எல்லாமே உண்மைதான். ஆனா இந்த சிறுமிகள் விஷயத்துல எனக்கே உடன்பாடு இல்லதான். ஒரு வழக்கு வந்து பிடிக்குன்னு நினைக்கிறீங்க பிரதர் நீங்க? இப்போ நம்ம அமைப்புலயே அவர் ஆடுறது பாடுறது குதிக்கிறதெல்லாம் இது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏதாவது பிடிக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்களாம் இது வேதத்துக்கு புறமானது. சரி, ஒரு பாதிரியார் உள்ள போயிட்டாரு, ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய காரியங்கள். ரெண்டாவது அந்த ஃபர்ஸ்ட் அவர் காணொலி வெளியிடும் போது அவர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறாரு. அவங்க விஷயங்களை கூட நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வெளியே விட்டா தானே தெரியும். சாட்சிகள் ஆளை வெளியே வந்தா தானே சாட்சிகள் என்ன நிரூபிக்க முடியும். இல்ல ஜான் ஜபராஜ் கிட்ட எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு பிரச்சனை நடந்தவரு கூட தன் மனைவி பத்தியோ தன் மனைவினுடைய குடும்பத்தை பத்தி இதுலயும் ஒரு வார்த்தை பேசல. சொல்லிட்டாருல, நான் பேச மாட்டேன் தானே சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப ஜான் ஜபராஜ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாங்க, இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெளித்தளத்துல வந்து இவங்க அவரை அது சொல்ல முடியாது. இப்ப அவர் வெளியே வந்துட்ட பிறகு என்னென்ன விஷயம் சொல்லுவாரு, என்னென்ன கேஸ் யார் யாரு மேல எப்படி எப்படி போடுவாருன்னு தெரியல. ஆமா, இல்ல அது இருக்குது. ஆனா அவர்கிட்ட எல்லாமே ஆதாரம் எல்லாம் இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உன்னை பத்தி நான் சொல்ல மாட்டேன்ட்டாரு. இவங்க அதோட வந்து நிறுத்திட்டு சமாதானமா போயிட்டு இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதை விட்டுட்டு வந்து திருப்பி இப்போ நீங்க இதை சொல்லிட்டதுனால நாங்க சொல்றோம் என்னன்னா, வரட்டும், நீங்க பண்ண விஷயங்கள் இவ்வளவு ஆயிருக்குது இந்த சமுதாயத்துல, பாத்துக்குங்க. எவ்வளவு கிறிஸ்துவத்துக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து எளிவை சம்பாதிச்சு கொடுத்துக்கிறீங்கன்னு பாத்துக்கங்க. முடிவு பண்ணி நீங்க 2 பேர் தனி மனிதர் இல்ல, முதல்ல அதை விளங்கிக்கிங்க. உங்க பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர லட்சக்கணக்கான யங்ஸ்டர்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான். 1.5 லட்சம் பேர். அந்த தவறுதான வழிகாட்டுக்குள்ள நீங்க 2 பேரும் போயிடக்கூடாது. நீங்க 2 பேரும் ஒப்புரவாகி மீண்டும் மன்னிப்பு கேட்டு சபையாருக்கு முன்னாடி அறிவிச்சு திரும்பியும் கணவன் மூலியமா அந்த நியூ கிங் ஜெனரேஷன் ஃபெலோஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியா இதை விட வளரணுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணம், பரிசுத்தவான்களுடைய நோக்கம். இவங்களை எப்படி பிரிச்சு வைக்கிறது அல்ல. அந்த சம்பந்தப்பட்ட டீம் எங்கள்கிட்ட பேசினா கூட நாங்க இதே தான் வலியுறுத்துவோம். நமக்கு இது வேண்டாம், நம்ம கிறிஸ்தவத்துக்கு இது முறையில்லை, நம்ம பேசிக்கலாம், முடிச்சுக்கலாம், நம்ம வந்து ஆண்டவருடைய வசனத்தின்படி போய்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுப்பாரு. முதல்ல விசுவாசி வீட்டுல தான் நாய் திருப்பி தொடங்குங்கிறாரு. நீ தப்பு பண்ணிந்த அரசாங்கமே உன்னை விட்டாலும் கர்த்தர் ஒண்ணு விட மாட்டாரு. அவரு மாதிரி தெரியும், ஆனா வச்சு செய்வாரு. அவரு உங்களை விட்ட மாதிரி தெரியும், ஆனா நாள் போக போக காலம் பதில் சொல்லணும். இந்துக்கள் சொல்ற மாதிரி உன்னை மனைவியோ ஏமாத்தி இருந்தாலும் சரி, மனைவி மன்னிச்சு நீ திருப்பி ஏத்துக்கிட்டாலும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் உண்டு. எந்த விதத்திலயாவது உனக்கு கணக்கு தீர்த்துட்டு தான் அவர் வந்து உன்னை நீதிமானாக்கி மறுபடியும் பயன்படுத்துவாரே தவிர சும்மா எல்லாம் மறுபடியும் ஃபுல் பீட்ல நிறுத்த மாட்டாரு. இது சத்தியம், இது உண்மை. ஒரு விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போக சொல்ல நீதிமன்றம் எடுத்ததுமே வந்து அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துறாரு. அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க, 2 பேரும் கூப்பிட்டு பேச வைப்பாங்க, தேவையான ஆலோசனை கொடுத்துட்டு 2 பேரும் பேச வைப்பாங்க. 3 வருஷமா நடக்குது, 3 வருஷமா நடந்துட்டு இருக்குது. நாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு செய்திகளை, நன்மையான செய்திகளும் கேட்கறோம், அவருக்கு எதிரான செய்திகளும் கேட்கறோம். அப்படின் போது எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி போர்ஸா பேசுறவங்க இருக்காங்க, அவருக்கு ஆதரவா சரி கேட்டுக்கிறோம். போர்ஸா பேசுறவங்க அவங்க ஏன் பேசுறாங்க, அவங்க கோவப்படுற காரணம் என்ன, அதையும் கேட்டுக்கிறோம். ஒரு மனுஷன்னா நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இல்ல, ரெண்டும் கடந்தாதான் அவன் மனிதன். நன்மையே பண்ணிட்டு இருந்தா பரிபூர்ணமா இருந்தானா அவன் புனிதன் ஆயிருவான். அவனுக்கு பூமியில இடம் இல்ல, தேவன் அவனை எடுத்துக்குவாரு. அந்த முழுமையை அடைகிற வரைக்கும் அவனை விட்டு வச்சிருப்பாரு. அவன் முழுமையை அடைஞ்சிட்டான்னா அவன் இங்க இருக்கிற தகுதி ஏற்றவன், அவன் ஆண்டவர்கிட்ட தான் போகணும். அதனால விட்டுருவாரு, கூப்பிட்டுக்குவாரு. இதுதான் உண்மை. எத்தனை வயசு ஆனாலும் சேர்த்தான் இல்லைங்களா ப்ரோ? சரி, இன்னொரு கால் வருது, உங்களோட பேசுங்க, எனக்கு மகிழ்ச்சி. நீங்க எதுவாக தான் தொடர்பு கொள்ளுங்க, செய்திகள் போடுங்க, பாத்துக்கலாம்.